உனக்கு அவ்வளவு இது இருந்தா வரும்போதே நான் தான் கடவுள்னு சொல்ல வேண்டியதானே? கிட்ட வந்திருப்போமா? டாப் 10 அண்டர்ரேட்டட் மூவிஸ்னு லாஸ்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நெஞ்ச மரத்துல டீகோடிங் வீடியோ யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல செல்வராகவன் டைரக்ஷன்ல மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிமா ரிலீஸ் ஆன நெஞ்ச மரப்புதலை படத்தை தான் டீகோட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெஞ்ச மரப்புதலை படத்துல ரெண்டே விஷயத்தை தான் படம் ஃபுல்லாவே ஹைட் பண்ணி ஹிடன் டீடைல்ஸா செல்வராகவன் காமிச்சிருப்பாரு. ஒன்னு ராம்சேங்கிற எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் மனுஷனே இல்ல ஒரு சாத்தான். இன்னொன்னு ஜீசஸோட மறுபிறவியா பிறந்திருக்க மரியம்ங்கிற ரெஜினாவோட கேரக்டர். சோ இந்த படத்தோட ஸ்டோரியே மனுஷன் உருவத்துல வாழ்ற ஒரு சாத்தானுக்கும் மனுஷனா பிறந்த கடவுளோட மறுபிறவிக்கும் நடக்கிற கிளாஷ் தான் இந்த ஃபுல் படம். இத அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்ல இருந்தே செல்வா ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிண்டா பார்க்க போறோம். மரியமா நடிச்சிருக்க ரெஜினாவோட நேம் டைட்டில் கார்டுல வரும்போதே ஜீசஸோட சிலுவையை காமிச்சுதான் அவங்களோட டைட்டில் போடுவாங்க. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவோட இன்ட்ரோல அவர் ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆடியன்ஸா அவரோட ஃபேமிலியும் அப்புறம் அவர் வீட்டுல வேலை செய்யற 4 பேர் மட்டும் தான் அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆடியன்ஸா உட்கார்ந்திருக்கவங்க மட்டும்தான் இவரோட உலகம். அவங்க முன்னாடி தான் டெவில்ங்கிறத மறைச்சிட்டு மனுஷனா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாரு. அடுத்த செகண்ட் ஹிண்ட், ராம்சே வீட்டுக்குள்ள மரியம் நுழையும் போது இங்க ஒரு ஆபத்து இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஷாக் மாதிரி அடிச்சு ஒரு அலர்ட் ஒன்று வரும். அந்த ஷாக்னால அவங்க மூக்குல இருந்து ரத்தமே வந்திருக்கும். அந்த ரத்தத்தை எடுத்து கூட அவங்க கையில தொட்டு பார்ப்பாங்க. ஆனா டக்குன்னு மறைஞ்சிரும். இந்த சீன் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து தேர்ட் ஹிண்ட், இது ரொம்பவே முக்கியமான ஹிண்ட். ராம்சே யாரு, அவருக்கு எப்படி இந்த லைஃப் கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு படம் ஃபுல்லா அங்கங்க பிட்டு பிட்டா சொல்லியிருப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்த்து சிம்பிளா சொல்லிடுறேன். அவருக்கு அப்பா அம்மா ஃபேமிலிலாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எடுபடியா ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து நிறைய பேத்துக்கு துரோகம் பண்ணி நிறைய பேத்த கொலை பண்ணி அந்த முதலாளிக்கு ஜால்ரா போட்டு தான் அந்த ஃபேக்டரியில ஒரு நல்ல பொசிஷன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரிக்கே ஓனர் ஆகணும்னு சொல்லி அந்த முதலாளியோட பொண்ணுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி இப்போ செட்டில் ஆயிருப்பாரு. இது அவரோட மாமனாருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் தெரிஞ்ச கதை. ஆனா உண்மை என்னன்னா ராம்சே ஒரு சாத்தான். எப்படியோ பூமிக்கு வந்து மனுஷங்க பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மனுஷங்க லைஃப் ஸ்டைலே வாழணும்னு தான் அவ்வளவு பேத்த கொலை பண்ணி அந்த பூமியில ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி செட்டில் ஆயிருக்கும். பட் நார்மலா மனுஷங்க மாதிரி எப்படி அதால பேச முடியுது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அதை பத்தி அடுத்த ஹிண்ட்ல டீடைலா சொல்றேன். ராம்சே கேரக்டர் அப்புறம் அவரோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரியே இருக்காது. டெய்லி ஒரே ரொட்டீனை தான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அதுலயும் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத மாதிரியே ஆர்டிபிஷியலா இருக்கும். முக்கியமா பேசுற ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கும். சிவாஜி ஸ்டைல்ல தான் பேசுவாரு. ஆல்மோஸ்ட் அவர் குரலை மிமிக்ரி பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எஸ்.ஜே. சூர்யா படம் ஃபுல்லா பேசுவாரு. அதனால என்ன, ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. சோ சினிமாவை பார்த்து தான் அந்த டெவில் பேச கத்துக்குச்சு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் எஸ்.ஜே. சூர்யாவை சிவாஜி ஸ்டைல்ல பேச வச்சிருப்பாரு செல்வராகவன். இதை ஒரு இன்டர்வியூல கூட எஸ்.ஜே. சூர்யாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அடுத்து அஞ்சாவது ஹிண்ட் என்னன்னா, மரியம் ஒரு கண்ணு தெரியாத வயசானவரை மீட் பண்ணுவாங்க. இவங்க பேரு மரியம்னு கேட்ட உடனே இவங்க தான் கடவுளோட மறுபிறவி அப்படின்னு அந்த வயசானவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆக்சுவலி இவருமே சாதாரண மனுஷன் இல்ல. மரியம்க்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. இவங்க மீட் பண்ற சீன்ல மரியம் தான் ஜீசஸோட மறுபிறவின்னு மென்ஷன் பண்ற மாதிரி இன்னொரு ஹிண்ட்டும் இருக்கும். அந்த வயசானவர் மரியம் கிட்ட, இருமா நான் போய் உனக்கு பிடிச்ச பிரெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மரியம், எனக்கு பிரெட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக்கா கேட்பாங்க. அந்த தாத்தா சிரிச்சுட்டே போயிடுவாரு. ஏன்னா ஜீசஸோட ஃபேவரட் ஃபுட்ல பிரெட்டும் இருக்கும். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட பிரெட்னு தான் வரும். சோ ஜீசஸ்க்கு பிடிச்ச ஃபுட் மரியம்க்கும் பிடிக்கும்னு சொல்லி டைரக்டாவே ஜீசஸை மரியம் கூட கம்பேர் பண்ணி காட்டுறாரு செல்வராகவன். அதுவும் இல்லாம அவரோட இன்டர்வியூல இந்த சீன்ல இன்னொரு ஹிண்ட் கூட கொடுத்திருப்பாரு. இன்னொரு ஷார்ட்லயே இருக்கும், அவர் இங்க பேசிட்டு இருப்பாரு, அவ திரும்பி பாக்குறதுக்குள்ள ஸ்ட்ரீட் எண்ட்ல இருப்பாரு. உனக்கு பிடிக்கும் இல்ல? அது எப்படி உனக்கு? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஹிண்ட், ராம்சே ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாரு. அங்க இருக்க ஒரு நாய் இவரை பார்த்து குலைச்சு கடிக்க வரும். ஏன்னா அந்த நாய் கண்ணுக்கு இவர் மனுஷன் இல்ல டெவில்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த நாய் கண்டுபிடிச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே செம்ம டென்ஷன் ஆகி அந்த நாயை அடிச்சு கொன்னு கார் டிக்கில போட்டுருவாரு. இந்த பார்ட்டி விட்டு இவர் கிளம்பிட்டாலே அந்த நாயை திருப்பி பார்க்க அவசியமே இல்ல. அதே மாதிரி இவர் சாத்தான்னு அந்த நாயாலையும் போய் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. அப்படி இருந்தும் தான் டெவில்ங்கிறது ஒரு நாய்க்கு கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போதே அந்த நாயை அடிச்சு கொண்டுருவாரு. கொண்டுட்டு வரும்போது அவரோட இமேஜினேஷன் லுக்ல எப்படி இருப்பாரோ அந்த லுக்ல வர்ற மாதிரி தான் காமிப்பாங்க. மனுஷனா நடிச்சுக்கிட்டு இருக்க அவரு அந்த இடத்துல டெவிலா அன்லீஷ் ஆகிட்டாரு அப்படின்னு அந்த லுக்கை காமிச்சு நமக்கு செல்வராகவன் கன்வே பண்ணிருப்பாரு. அடுத்து செவன்த் ஹிண்ட், ராம்சே மரியம் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆபத்துன்னு இன்னொரு அலர்ட்டும் வரும். ராம்சே மரியம் அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கறத முன்னாடியே மிரர்ல உனக்கு இதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அலர்ட் மாதிரி காமிச்சிருக்கும்.
அடுத்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்ட சாங்ல எஸ்ஜே சூர்யா ஃபேக்டரியில தனியா இருப்பாரு. அந்த சாங்ல தான் அவரோட பவர்ஸ் அவர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பறப்பாரு, தலைகீழ தொங்குவாரு. இந்த சீன்ல அவரு டெவிலுங்கிறத நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாங்கே வச்சதா செல்வராகவனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அடுத்த 9th ஹிண்ட், ராம்சே மரியம்ம ரேப் பண்ண வாட்டி அவங்க ஃபேஸ் ஃபுல்லா காயமா இருக்கும். அந்த சீன்ல விஷுவலாவே மரியம் பட்ட கஷ்டத்தை ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜீசஸ் எப்படி சாகிறதுக்கு முன்னாடி நிறைய கொடுமைகள் அனுபவிச்சு இறந்தாரோ அதே மாதிரி மரியம்க்கு நடக்கிற மாதிரி அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னொரு சீனும் இருக்கும். மரியம் இறந்த வாட்டி ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அங்க சிலுவையில ஜீசஸ்க்கு பதிலா இவங்க உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். 10th ஹிடன் டீடைல் என்னன்னா, மரியம் அந்த சர்ச்சுக்கு போற வழியிலேயே நிறைய இறந்த ஆத்மாக்கள் ஜீசஸ் கிட்ட போற மாதிரி காட்டுவாங்க. அவங்க போற என்ட்ரன்ஸ்லயே அந்த வயசான கண்ணு தெரியாத தாத்தா உட்கார்ந்துருப்பாரு. சோ இந்த சீன் மூலியமா அந்த தாத்தா இறந்தவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்து 11th ஹிண்ட், ராம்சே கூட 4 பேர் இருப்பாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே கேட்பாங்க. ராம்சே மாதிரியே அவங்களுக்கும் எந்த ஃபேமிலியும் இருக்காது. ஏன்னா அவங்களுமே டெவில் தான். அவங்கள ராம்சே நிறைய தடவை குழந்தைங்கன்னு சொல்லுவாரு. இங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சுத்தி குழந்தைங்களா இருக்கீங்க. அப்புறம் கண்ணுங்களான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் லிரிக்ஸ் ஃபுல்லாவே அவங்க ராம்சேவோட குழந்தைங்கிறத மென்ஷன் பண்ற மாதிரியே தான் இருக்கும். மழலை கேட்டேன் தந்தானவன். அதே மாதிரி ஒரு சீன்ல ஒருத்தரை பார்த்து இவனை நான் என் தோல்ல தூக்கி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன்னை தோல்ல தூக்கி போட்டீங்க கொண்டாந்த, என் தோல்ல வளர்ந்த வேண்டா நீ. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ராம்சேவோட குழந்தைங்க தான் அந்த 3 பேரும். அதனால தான் அவங்களுக்கும் அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல 3 பேர் தான் அவரோட குழந்தைங்க. இன்னொருத்தர் மரியம் ஆவியா வந்து பயமுறுத்துற வரைக்கும் ராம்சேக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ராம்சே அவரை நண்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இவங்க 2 பேரும் தான் ஒன்னா பூமிக்கு வந்ததா கூட ஒரு சீன்ல ராம்சே சொல்லியிருப்பாரு. நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாதவே அவனையாவது போட்டுட்டு. அடுத்து 12th ஹிண்ட் என்னன்னா, மரியம்க்கு சக்தி கிடைக்கிற சீன். மரியம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஆத்மாவா மாறிடுவாங்க. அவங்களால எந்த பொருளையுமே தொட முடியாது. ஒரு சீன்ல ராம்சேவோட பையன் ரிஷி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருவான். அவனை காப்பாத்த மரியம் தண்ணியில குதிப்பாங்க. அங்கதான் அவங்களுக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராம்சேவையும் அவர் கூட இருக்க டெவில்ஸையும் அழிக்கணும்னு தான் மரியம்க்கு இந்த சக்தி கிடைக்கிறதாவும் இதை கடவுள் தான் கிரியேட் பண்ண மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி டீட்டெயிலா அடுத்த ஹிண்ட்ல சொல்றேன். மரியம் மிஸ்ஸிங்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ராம்சே கூட இருக்க 4 டெவில்ஸையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்க. நாங்க மரியம்மா அன்னைக்கு பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லி ஈஸியா எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. மரியம்மை ரேப் பண்ணி கொன்னு போலீஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே மேரிமா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க பண்ற கொடுமையெல்லாம் பார்த்து அங்கேயே கடவுள் கோவப்பட்டு தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுவும் அவங்க ஸ்டேஷன்ல என்ன பொய் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட சாவும் இருக்கும். எனக்கு ஜுரம், அதனால நான் மரியம்மை பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு உண்மையிலே ஜுரம் வந்து சாகுற மாதிரி தண்டனை கிடைக்கும். அடுத்து செத்த நாய் மேல நிறைய லாரி ஏறிடுச்சு, அதை தூக்கி போட நான் போனேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு அதே மாதிரி நிறைய லாரி ஏறி சாகுற மாதிரி தண்டனை கிடைக்கும். அடுத்து ஐயா வந்துருவாருன்னு நான் கேட்டை பார்த்துட்டு இருந்தேன், அதனால நான் மரியம்மை பார்க்கல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அவரோட தலை கேட்லயே நசுங்கி சாகுற மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும். கடைசியா ராம்சேவோட ஃப்ரெண்ட் நான் ஐயாவுக்கு காஃபி போட போனேன், அதனால நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட ஃபேஸ காஃபி போடுற நெருப்புலயே பொசுக்கி கொள்ற மாதிரி தண்டனை கிடைக்கும். சோ அவங்க மரியம்மை கொன்னுட்டு என்னென்ன பொய் சொல்லி தப்பிச்சாங்களோ அதே வழியில தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்திருப்பாங்க. பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? மரியம் எல்லாத்தையும் லைனா கொலை பண்றத பார்த்துட்டு ராம்சே ட்ரிகர் ஆகி ஒரு பழைய ரூம்குள்ள போய் பார்ப்பாரு. அந்த ரூம்ல அவர் யூஸ் பண்ண பழைய பொருட்கள்லாம் இருக்கும். நரகத்துல யூஸ் பண்ற ஆயுதங்கள், மனுஷனோட மண்டை ஓடு, ஒரு எருமையோட மண்டை ஓடுன்னு அங்க இருக்க எல்லா பொருளுமே நரகத்தை சேர்ந்த பொருள் மாதிரியே இருக்கும். அதுவும் அதை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இந்த பூமியில ராம்சே ரொம்ப வருஷமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும் போதே நிறைய பேர் கத்துற சவுண்ட் கேட்கும். அது எல்லாமே இவர் கொலை பண்ணும் போது செத்த அப்பாவிங்களோட அலறல் சத்தம். அடுத்து லாஸ்ட் ஹிண்ட், மரியம் ராம்சே கூட இருந்த எல்லாத்தையும் கொன்னதுக்கு அப்புறம் ராம்சே காண்டாகி நீ கடவுள்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கிட்டே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு அவ்வளவு இது இருந்தா வரும்போதே நான் தான் கடவுள்னு சொல்ல வேண்டியதானே, கிட்ட வந்திருப்போமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு டெவில்னே அந்த சீன்ல அவர் கன்ஃபஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி மரியம் கடவுள்னு தெரிஞ்சும் அவர் பயப்படவே மாட்டாரு. வா பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டை கூப்பிடுவாரு. சோ அந்த சாத்தானுக்கு கடவுள் கூட சண்டை போடுற அளவுக்கு பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடவுளும் டெவிலும் சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த ஃபைட் சீனையுமே செல்வா எடுத்திருப்பாரு.
ஸோ கிளைமேக்ஸ்ல ராம்சே மரியம் கிட்ட நீ கடவுள்னு சொல்ற டயலாகும் அப்புறம் அவங்க போடுற ஃபைட்டிங் ஸ்டைலும் இதை ரெண்டையும் பார்த்து ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் காட் அண்ட் டெவில்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு செல்வா நினைச்சிட்டார் போல. பட் அதை இன்னுமே புரியும்படி எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீன்ல ராம்சேவோட ஒரிஜினல் டெவில் ஃபேஸை காமிச்சிருக்கலாம். அப்படி காமிச்சிருந்தா இந்த படம் அப்பவே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு படம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே புரியணும், அதுக்குள்ள ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சு அதை நாங்க ஏன் உட்காந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி அந்த தாட் 100% கரெக்ட் தான். கிறிஸ்டோபர் நோலன் படங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அவருமே இந்த மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் வச்சு ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி எடுப்பாரு. ஒரு 2-3 வாட்டி படம் பார்த்தா தான் நமக்கு புரியும். அதே மாதிரி தான் நிறைய செல்வராகவன் படங்களுக்கும் நடந்திருக்கு. பட் ஆஸ் அ டைரக்டரா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டா ஏதாவது ஒன்று பண்றாரு. நெஞ்ச மறுப்பதிலே ஒரு மிஸ்ட்ரியான படமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்தேன். ஆனா கடைசியா அது எனக்கே மிஸ்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஹிடன் டீடைல்ஸ் வச்சு வர்ற படங்கள் ரொம்பவே கம்மி தான். 1-2 தான் வருது. நெஞ்ச மறுப்பதிலையோட ரைட்டிங்லேயே அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு காமிச்சிருப்பாரு. மனுஷன் உருவத்துல நிறைய பேத்த கொலை பண்ணிட்டு இருக்கும். சோ இந்த டெவில அழிக்க தான் மரியம்ங்கிற பிறவியே கடவுள் எடுத்த மாதிரி இந்த பிளாட்டை வேற லெவலா கொண்டு போயிருப்பாரு செல்வராகவன். சோ சாதாரணமா இந்த படத்தை பாத்தீங்கன்னா சுமாரான படமா தான் தெரியும். அதே எஸ்.ஜே. சூர்யா ஒரு டெவில், ரெஜினா ஒரு காடுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கல்ட் படம்னு தெரியும். இது இல்லாம வேற ஏதாவது ஹிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.